ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு 2010ல ரிலீஸ் ஆன ஒரு வித்தியாசமான ஃபேண்டசி அண்ட் அட்வென்ச்சர் மூவி தான் பார்க்க போகிறோம். ஒரு குட்டி தீவு. அந்த தீவில் இருக்க மனிதர்கள், மிருகங்கள், அங்கே இருக்க எல்லா பொருளும் குட்டியாக ரொம்ப க்யூட்டாக இருக்குது. வேற ஒரு தீவும் இருக்குது, அதான் ராட்சச மனிதர்களோட தீவு. இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம ஹீரோ செம்மையாக மாட்டிக்கிறான். நம்ம ஹீரோவை தேடிட்டு ஹீரோயினும் இந்த தீவுக்குள்ளே வந்துடுறா. கடைசியாக இவங்க ரெண்டு பேரும் இந்த குட்டி மனிதர்களோட உலகத்திலேருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்னு ரொம்பவே காமெடியாக டிஃப்ரெண்ட்டாக எடுத்து சொன்ன மூவி தான் குலிவர்ஸ் ட்ராவல். இந்த படத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு பையனை காட்டுறாங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவர் பேர் குலிவர். காலையில் ஏஞ்சதும் குழந்தை மாதிரி பொம்மைங்களை வச்சு விளையாடுறாரு. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டே குளிக்கிறாரு. இப்போ கொஞ்ச நேரத்திலேயே சார் நல்லா அழகாக ரெடி ஆகிட்டு வீட்டை விட்டு கிளம்பி வேலைக்கு போகிறாரு. ஒரு பிஸியான சிட்டியில தான் நம்ம ஹீரோ வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு லோன்லியான பையன், கொஞ்சம் ஷை டைப்பு. எல்லார்கிட்டயும் சகஜமாக பேச மாட்டாரு. எப்போவுமே ஒரு கற்பனை உலகத்திலே வாழ்வாரு. ஆனால் எப்போவுமே நம்ம ஹீரோ முகத்தில் ஒரு எனர்ஜி, பாசிட்டிவ் வைப் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ ரொம்ப பெரிய ஆள்லாம் இல்லை. நியூஸ் பேப்பர் எடிட் பண்ணுற ஆஃபீஸில் மெயில் ரூமில் வேலை செய்கிற ஜஸ்ட் ஒரு சாதாரண வேலைக்காரன். இப்போ நம்ம ஹீரோவோட மெயில் ரூமில் ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான். இந்த பையன் புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் அவனோட ரெஸ்யூமை வாங்கி பார்த்துட்டு ஏதோ கேள்விலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனால் இந்த பையன் என்னை ஆல்ரெடி அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ இதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. நம்ம ஹீரோவும் அந்த பையனும் லிஃப்ட்டில் ஏறி இப்போ ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. கேர்ஃபுல்லாக இரு, இது ரொம்ப மோசமான இடம்னு அந்த ஃப்ரெண்டு பையனுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டே வராரு. அந்த ரூம்ல நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் சின்ன பையன் மாதிரி மெயில் பேப்பரை இன்னொருத்தர்கிட்ட தூக்கி போடுறான். ஆனா அந்த பேப்பர் ஒரு பாட்டில்ல பட்டு கீழே விழுந்துடுது. நம்ம ஹீரோவும் சாரிப்பா சாரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோ வேலையில ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம பொறுப்பு இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்கான். இதையெல்லாம் பக்கத்துல இருக்க அவனோட ஃப்ரெண்டு பையன் நோட் பண்ணிட்டே வரான். அப்புறம் நம்ம ஹீரோ இன்னொரு ரூமுக்கு போறாரு. அந்த ரூம்ல ஒரு முக்கியமான பெரிய ஆஃபீஸர் இருக்காரு. ஸோ நம்ம ஹீரோ சைலண்டா உள்ள போயிட்டு சார் உங்க மெயில்னு பொறுமையா பேசிட்டு வெளியே வந்துடுறான். ஆனா அந்த ஃப்ரெண்டு பையன் அந்த ஆஃபீஸர் கிட்ட, சார் நீங்களா, உங்க ரைட்டிங்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க எங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்றான். அவன் பேசிட்டு இருக்கும் போதே இங்க நம்ம ஹீரோவும் என்னடா பண்ற, அவர் உன் பாஸ், போதும் வா போயிடலான்னு சிக்னல் கொடுக்குறாரு. ஆனா அந்த பையன் நிறுத்தாம அந்த ஆஃபீஸர் கிட்ட பேசிட்டே இருக்கான். அந்த ஆஃபீஸரும் அப்படியாப்பா ரொம்ப நல்லது, சரி மறுபடியும் மீட் பண்ணலான்னு ரொம்ப சாஃப்டா பேசுறாரு. இப்போ இந்த ஃப்ரெண்டு பையன் வெளியே வந்ததும் நம்ம ஹீரோ, என்னடா பண்ற நீ, அவர் எவ்வளவு பெரிய ஆளு, நம்மெல்லாம் அவங்க கிட்ட கூட போகக்கூடாது, நீ பாட்டு அவர்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறேன்னு சொல்றாரு. அதுக்கு இந்த ஃப்ரெண்டு பையனும் ஏன் பேசக்கூடாது, உனக்கு அவரை பார்த்து பயமானு கேட்டுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை பாக்குறாரு. இவ தான் நம்ம ஹீரோயின். ஹீரோயினை பார்த்ததும் அவருக்கு அப்படியே ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோ சந்தோஷம். இந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோவோட க்ரஷ். அவளை பார்த்த உடனே அவர் தானா சிரிக்கிறாரு. அவ்வளோ பிடிக்கும் போல அந்த பொண்ணை. அந்த பொண்ணும் நம்ம ஹீரோ கிட்ட நல்லா தான் பேசுறா. ஆனா நம்ம ஹீரோ தான் அவன் மூஞ்ச பார்த்து பேசுறதுக்கே பயப்படுறான். இந்த ஃப்ரெண்டு பையனும் என்னடா எத்தனை நாளா அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு கேட்டுட்டு அந்த பொண்ணை எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போலாம்லான்னு கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் வெளியே வா, கூட்டிட்டு போலாமே, அது ஒன்றும் எனக்கு பெரிய விஷயம்லாம் இல்லை, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அவகிட்ட என் லவ்வை சொல்லிடுவேன், சரி இரு நெக்ஸ்ட் டைம் அவளை பார்த்தா சொல்லிடுறேன்னு நல்லா சீன் போடுறான். அப்படியே இப்போ ரெண்டு பேரும் லிஃப்ட்டுக்குள்ள போறாங்க. பார்த்தா அந்த பொண்ணும் இப்போ லிஃப்ட்டுக்குள்ள வந்துடுறா. அந்த பொண்ணு உள்ள வந்ததும் இந்த ஃப்ரெண்டு பையன், எனக்கு லிஃப்ட்ல போறதுனா கொஞ்சம் பயம், நான் உன்னை அப்புறம் பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கலந்துக்கிறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும் இப்போ லிஃப்ட்டுக்குள்ள இருக்காங்க. அப்ப கூட அந்த பொண்ணு தான் இன்னைக்கு டே எப்படி போச்சு, வீக்கெண்ட்ல என்ன பண்ண போறேன்னு அவ தான் பேசுறா. நம்ம ஹீரோக்கு அவ மூஞ்ச பார்த்து பேச கூட தைரியம் இல்லை. அப்படியே லிஃப்ட்டும் நின்றுடுது. அந்த பொண்ணும் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறா. அவ போன அப்புறம் ஐயோ நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டியே, சொதப்பிட்டியேடான்னு அவரை திட்டிக்கிறாரு. மேபி நம்ம ஹீரோ ஓப்பனா பேசியிருந்தா அந்த பொண்ணு அவர் லவ்வை கூட அக்செப்ட் பண்ணிருப்பா போல. நம்ம ஹீரோ தான் எதுவும் சொல்ல மாட்டாரு. அவரோட லவ்வை சொல்லணும்னு தான் நினைக்கிறாரு. ஆனா அவரால் சொல்ல முடியல. அன்னைக்கு ஈவினிங் நம்ம ஹீரோ அந்த மெயில் ரூம்லயே எதை பத்தியும் யோசிக்காம கூலா அப்படியே ஜாலியா பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த ஃப்ரெண்டு பையன் அங்க வந்துட்டு, இனிமேல் நீ என்னோட பாஸ் இல்ல, நான் தான் உன்னோட பாஸ், எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்கன்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோவும் இதுக்கு வாய்ப்பே இல்லை, அதுக்குள்ள உன்னை எப்படி பாஸ் ஆக்குனாங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு இப்போ அந்த ஃப்ரெண்டு பையனும், நீ கிட்டத்தட்ட 10 வருஷமா இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்க, ஆனால் இப்படியே யார்கிட்டையும் பேசாம நீ மட்டும் தனியா நீ உண்டு உன் வாழ்க்கை உண்டுன்னு உன்கிட்ட இருக்கிறத வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. ஆனால் இப்படி இருந்தால் நீ முன்னேறவே முடியாது. அந்த பொண்ணுக்கிட்ட பேசக்கூட உனக்கு தைரியம் இல்லை, சரி என்னமோ பண்ணு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஆனால் நம்ம ஹீரோக்கு இந்த ஃப்ரெண்டு பையன் பேசினதை கேட்டதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எப்பவும் சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்க நம்ம ஹீரோவோட முகம் அப்படியே சோகமா ரொம்ப ஃபீலிங்காக மாறிடுது. ஏன்னா வேலையிலயும் அவன் இத்தனை வருஷம் வேலை செஞ்சும் ப்ரொமோஷன் கிடைக்கல.
அந்த லவ்வர் பொண்ணுகிட்டயும் ஓப்பனா தைரியமா பேச முடியலையேன்னு சோகமா அங்கிருந்து கிளம்பி போறான். அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல. இன்னைக்கு எப்படியாவது அந்த லவ்வர் பொண்ணுகிட்ட அவன் மனசுல இருக்கிறத சொல்லியே ஆகணும்னு இப்ப அந்த பொண்ணோட ரூம்குள்ள போறான். அப்படியே நம்ம ஹீரோக்கு தயக்கமாவே இருக்கு. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, என்ன குலிவர் ரொம்ப பதட்டமா இருக்குன்னு கேக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ இப்பயும் அப்படியே தடுமாறிட்டு, இல்ல இல்ல இந்த பேப்பரை எடுக்க வந்தேன்னு ஒரு பேப்பரை எடுத்துட்டு போறான். அந்த பேப்பர் டிராவலிங் பத்தின ஒரு கட்டுரை. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும், உனக்கு டிராவலிங் பத்தி எழுத தெரியுமா, நீ இதுக்கு முன்னாடி எங்கேயாவது டிராவல் பண்ணிருக்கியான்னு கேட்குறா. நம்ம ஹீரோவும் இதான்டா சான்ஸ்ன்னு, ஓ நிறைய இடத்துக்கு போயிருக்கனே, ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, மெக்சிகோ எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன்னு ரீல் விடுறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும், அப்படியா சரி அப்போ ஓகே, நாளைக்கு நீ டிராவல் பத்தி ஒரு கட்டுரை எழுதிட்டு வா, நீ எப்படி எழுதியிருக்கன்னு நானும் பார்க்குறேன்னு சொல்றா. நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். வீட்டுக்கு வந்துட்டு தெரியாதனமா வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டா. ஐயோ இப்போ என்ன பண்றது, வாயை மூடிட்டு இருந்திருந்தா கூட தப்பிச்சிருக்கலாம், ஒழுங்கா எங்கேயாவது வெளியே போகலாமான்னு கேட்டுட்டு வந்திருப்பேன், தேவையில்லாம வாயை கொடுத்து இப்படி கட்டுரை எழுதிட்டு வர சொல்லிட்டாலேன்னு புலம்பிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் நின்றுட்டு யோசிக்கிறாரு, படுத்துட்டு யோசிக்கிறாரு, பாட்டு பாடிட்டே சாப்பிட்டுட்டே யோசிக்கிறாரு. கடைசியா இப்போ இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி எப்படியோ ஒரு கட்டுரையை எழுதி முடிச்சிடுறாரு. நம்ம ஹீரோயினும் அந்த கட்டுரையை பார்த்துட்டு, வாவ் சூப்பர் குலிவர், உனக்குள்ள இவ்வளோ டேலண்ட் இருக்கா, இத்தனை நாளா எனக்கு தெரியாம போச்சு, இதே மாதிரியே பெர்முடா ட்ரையாங்கிள் பத்தியும் அது சுத்தி இருக்க தீவுங்களை பத்தியும் நீ எனக்கு ஒரு ஸ்டோரி எழுதி தரியா, உனக்கு போட் ஓட்ட தெரியும் இல்லைன்னு நம்ம ஹீரோயின் கேட்கறா. நம்ம ஹீரோவும் எப்பவும் சொல்ற மாதிரியே ஓ தெரியுமேன்னு மறுபடியும் ரீல் விடுறான். நம்ம ஹீரோயினும் போட் எடுத்துட்டு பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு போயிட்டு அந்த பிளேஸை பத்தி ஒரு ஸ்டோரி எழுதிட்டு வான்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோவும் சரி ஓகே பெர்முடா ட்ரையாங்கிள் தானே எழுதிடுறேன்னு கிளம்புறான். நம்ம ஹீரோக்கு பெர்முடா ட்ரையாங்கிள் பத்தி எதுவுமே தெரியாது, இருந்தாலும் நம்ம ஹீரோயின்காக இப்ப அவரோட டிராவல சந்தோஷமா ஸ்டார்ட் பண்றாரு. அடுத்து இப்ப லாங் ட்ரிப் தான். ஏரோப்ளேன்ல இப்போ ஒரு இடத்துக்கு வராரு. அங்கிருந்து ஒரு பையன் கூட ஒரு கார்ல கடற்கரை வரைக்கும் டிராவல் பண்ணி வராரு. அதுக்கு மேல அவர் தனியா தான் போகணும். அந்த பையனும் இதான் உங்க போட்டுன்னு சொல்லிட்டு டேப்ல ஒரு ரூட் மேப்பை காட்டி, இப்ப நீங்க இங்க இருக்கீங்க, இந்த கோட்டு மேலேயே போனா பெர்முடா ட்ரையாங்கிள் வந்துடும், மறுபடியும் ரிட்டர்ன் இந்த கோட்டு மேலேயே திரும்பி வந்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடலான்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் அவ்வளவுதானே, ஈஸியா தான் இருக்கு, சூப்பர், இனிமே எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு கிளம்புறாரு. அவருக்கு போட்டை எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு கூட தெரியல. அப்படியே இப்ப அவரோட காதலிக்காக இப்ப அந்த போட்ல ஜாலியா பாட்டு பாடிட்டே ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு போறாரு. அந்த போட்ல ஒரு புக் இருக்கு, அதுல ரோபோட் எப்படி தயாரிக்கணும்னு போட்டிருக்கு. அதை பார்த்துட்டே அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. அவர் தூங்கிட்டு இருக்க டைம்ல இங்க கடல்ல ஏதோ புயல் உருவாகி இருக்கும் போல. கரெக்டா நம்ம ஹீரோ கண் முழிச்சதும் பெரிய பெரிய அலைகளா வருது, பயங்கரமா சூறாவளி காத்தெல்லாம் அடிக்குது. அவரும் பயந்து போய் போட்ல இருக்க சேஃப்டி ஜாக்கெட்டை போட்டுட்டு அவரோட போனை எடுத்து யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கலான்னு இப்ப அப்படியே பின்னாடி திரும்பி பாக்குறாரு. பார்த்தா ஒரு மிகப்பெரிய சுழல் உருவாகி இருக்கு. புயலோட மைய பகுதியில தான் இப்ப நம்ம ஹீரோ மாட்டிட்டு இருக்காரு. அந்த சுழல் காத்து வானத்தை தொடுற அளவுக்கு அவ்வளோ ஹைட்ல பயங்கரமா சுத்திட்டே இருக்கு. இப்ப அந்த சுழல்ல நம்ம ஹீரோ அவரோட போட்டோட உள்ள மாட்டிக்கிறாரு. பயங்கரமா கத்திட்டே இப்ப அந்த சுழல் மேல இருந்து அடிப்பகுதி வரைக்கும் கீழே கத்திட்டே விழுறாரு. அப்படியே ஒரு செகண்ட் ஃபுல்லா பிளாங்க் ஆகிடுது. அப்புறம் இப்ப கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோ வேற எங்கேயோ கண் முழிக்கிறாரு. ஆனா அவரால் அசையவே முடியல. என்ன கழுத்துக்கு கீழே எதையுமே அசைக்க முடியல, ஏதோ மேல ஊறுற மாதிரி வேற தெரியுதுன்னு இப்ப அப்படியே லைட்டா தலையை தூக்கி பாக்குறாரு. அவர் கண்ணையே அவரால் நம்ப முடியல. அவர் மேல குட்டி குட்டி மனுஷங்கள்லாம் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் யார் இவங்க இவ்வளோ குட்டியா இருக்காங்க, ஒருவேளை இது கனவான்னு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அந்த குட்டி மனுஷங்கள்ல ஒரு கமாண்டர் இருக்கான், அவன் பேரு எட்வர்ட். அவன் முன்னாடி வந்துட்டு, நான் தான் இந்த லில்லிபுட் நாட்டோட கமாண்டர், நீ எங்க லில்லிபுட் நாட்டோட எதிரி பிளிஃபிஸ்குவோட ஆளுன்னு நாங்க சந்தேகப்படுறோம், உன்னை நாங்க எங்க அரசர்கிட்ட கூட்டிட்டு போக போறோம், நீ ஒரு ராட்சசன்னு சொல்றான். நம்ம ஹீரோ மேல ஒரு பாலத்தை கட்டி வச்சு அது மேலேயும் இந்த குட்டி மனுஷங்க சிலர் நின்றுட்டு இருக்காங்க. கீழேயும் நம்ம ஹீரோவை கட்டைங்களால கட்டி வச்சு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோவும் யாரா நீங்கெல்லாம் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு இப்ப அவரை கட்டி வச்சிருந்த எல்லா கயிறு கட்டன்னு எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு அவர் மேல இருந்த பாலத்தை உடச்சி தள்ளிட்டு ஏஞ்சி நிக்கிறாரு. அந்த கமாண்டரும் நம்ம ஹீரோ மேல இருந்து அழகா ஜம்ப் பண்ணி கீழே வந்து நின்னுடுறாரு. இதெல்லாம் கனவுதான்னு நம்ம ஹீரோவும் கண்ணை டைட்டா மூடிட்டு, நான் கண்ணை திறந்ததும் என் பெட்ல இருந்து எழும்ப போறேன்னு டைட்டா கண்ணை மூடிட்டு நிக்கிறாரு. அப்ப அந்த குட்டி கமாண்டர் ஒரு ஈடியை எடுத்து நம்ம ஹீரோவோட காலில் குத்திடுறாரு. நம்ம ஹீரோவும் என்ன இது கொசு கடிச்ச மாதிரி இருக்குன்னு காலை போட்டு உதறாரு. அப்ப அங்கிருந்த வீரர்கள் நம்ம ஹீரோவோட பேண்ட்ல கொக்கிய மாட்டி அவரை இழுத்து கீழே சாய்க்க ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோவும் என் பேண்ட்டை விடுங்கடா, என் மானத்தை வாங்காதீங்கடான்னு சொல்லிட்டே இப்ப அப்படியே கீழே விழுறாரு. கீழே கரெக்டா நம்ம ஹீரோ விழுற இடத்துல ஒரு சோல்ஜர் நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ விழுந்ததுல அவனும் நசுங்கி சட்னி ஆகிடுறான். அப்படியே நம்ம ஹீரோவும் அங்கேயே மயங்கிடுறாரு. மறுபடியும் இப்ப அவர் கண்முழிக்கிறாரு. பார்த்தா அவரை ஒரு பெரிய வண்டியில போட்டு ஆயிரக்கணக்கான பல வீரர்கள் ஒன்னா சேர்ந்து இழுத்துட்டு வராங்க. அவர் பெருசா இருக்கனால அவரை பாக்குறதுக்காக அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் நம்ம ஹீரோவை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க.
நம்ம ஹீரோவும் இவ்ளோ குட்டியா இருக்காங்கன்னு எல்லாரையும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காரு. மனுஷங்க மட்டும் இல்ல, அங்க இருக்க அரண்மனை, வீடு, மரம், விலங்குன்னு எல்லாமே குட்டியா இருக்கு. நம்ம ஹீரோவ அந்த வண்டியில இருக்க பலகையை வச்சு நிமித்து அப்படியே அவரை நேரா நிக்க வச்சிருக்காங்க. அந்த நாட்டோட அரசர், அரசி, இளவரசி, அந்த கமாண்டர் எல்லாருமே இப்ப மேல மொட்டை மாடியில நின்னுட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி இப்ப நம்ம ஹீரோவும் நின்னுட்டு இருக்காரு. அந்த கமாண்டர் நம்ம ஹீரோவ இவன் நம்ம எதிரி நாட்டோட உளவாளின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த கமாண்டர் தான் இந்த நாட்டோட இளவரசியை கட்டிக்க போறான் போல. சோ ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ, நீங்க சொல்றதே எனக்கு புரியல, நான் உளவாளிலாம் இல்ல, ஃபர்ஸ்ட் இது என்ன இடம்னு சொல்லுங்கன்னு கேக்குறாரு. அங்க இருக்க ஆளுங்களும் இதுதான் இந்த உலகத்திலேயே சிறந்த நாடு லில்லிபுட்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் இது எதுவுமே நம்புற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியும் இப்ப நம்ம ஹீரோவை அந்த நாட்டு மக்கள் ஒரு பெரிய குகைக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. அவருக்கு சாப்பிட கூட ஏதோ புல்லுக்கட்டை மேல இருந்து தூக்கி போடுறாங்க. அதோட நம்ம ஹீரோ இப்ப பெருசா இருக்கனால அவரை ராட்சச மிருகம்னு தான் அங்க இருக்க எல்லாரும் கூப்பிடுறாங்க. அவரும் நான் ஒன்னும் மிருகம் இல்ல, நான் புல்லெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு கத்தி பாக்குறாரு. அப்ப அந்த குகைக்குள்ளேயே வேற ஒரு குட்டி மனுஷனை ஜெயில அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த மனுஷன் நம்ம ஹீரோ கிட்ட, எங்க நாட்டு மக்கள் எல்லாரும் உங்களை ராட்சசன்னு சொல்றாங்க, பட் நீ ஒன்னும் ராட்சசன் இல்ல, எனக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் புரியுது. ஏன்னா நீ இந்த நாட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி நான் தான் இந்த நாட்டிலேயே உயர்ந்த மனிதனா இருந்தேன்னு சொல்லிட்டு நான் உன்னை நம்புறேன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு பெரிய இரும்பு உருண்டை மாதிரி வெயிட்டான குண்டை கையில சங்கிலியால கட்டி வச்சிருக்காங்க. அந்த சிறையில இருக்க குட்டி மனுஷனும் நம்ம ஹீரோவும் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. நீ மட்டும் தான் ஜெயில இருக்கியா, நீ எப்படி இங்க வந்தன்னு நம்ம ஹீரோ அவர் ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாரு. அதுக்கு அவனும், இந்த நாட்டோட கமாண்டர், அவன் இந்த நாட்டு இளவரசியை கல்யாணம் பண்ணிக்க போறான், நான் இளவரசிக்கு ஒரு லெட்டர் கொடுத்தேன், அதான் என்ன ஜெயில போட்டாங்கன்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோவும், என்னப்பா இதுக்கெல்லாமா ஜெயில போடுவாங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த குட்டி ஃப்ரெண்டும், ஆமா நான் ஒரு லோ கிளாஸ் பையன், ஆனா அந்த கமாண்டர் அப்படி இல்ல, பல போர்கள்ல சண்டை போட்டு வெற்றி பெற்றிருக்கான், நான்லாம் ஒரு சாதாரண மனுஷன், எனக்கு எப்படி இளவரசி கிடைப்பான்னு இந்த குட்டி ஃப்ரெண்டு மனசுடைஞ்சு ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவும், அப்படிலாம் ஒன்றும் இல்ல, நீ பார்க்க ஒரு தைரியசாலி மாதிரி தான் தெரியுற, அந்த கமாண்டர் ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, அவன் ஒரு முட்டாள், எதுக்கும் யூஸ் இல்லாதவன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா அந்த கமாண்டரும், முட்டாளா அப்படின்னா, முட்டாள்னா என்னன்னு கேட்டுட்டே இப்ப அங்கேயே ஒரு பாறை மேல நடந்து வந்து நிக்கிறான். ஸோ இப்ப நம்ம ஹீரோவும் ஏதோ சமாளிச்சு, முட்டாள்னா நீங்க ரொம்ப தைரியசாலி, ஸ்ட்ராங்கானவர்னு அர்த்தம்னு சொல்றான். அதுக்கு அந்த கமாண்டரும் அர்த்தம் புரியாம, அப்படியா, அப்ப நான் தான் இந்த உலகத்திலேயே பெரிய முட்டாள்னு கத்தி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும், சரி அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல, அட்லீஸ்ட் என்னோட கையில கட்டியிருக்க இந்த விலங்கை இப்பயாவது அவுத்து விட்டுறியான்னு கேக்குறாரு. ஆனா அந்த கமாண்டர், அதெல்லாம் முடியாது, நீ எங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு சொல்லிடுறான். பார்த்தா நம்ம ஹீரோவை கட்டி போட்டு அந்த கமாண்டர் பயங்கரமா வேலை வாங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட ட்ரெஸ் மேல ஒரு கவசத்தை ரெடி பண்ணி அதுல ஒரு குட்டி இடத்த ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல இந்த கமாண்டரும் நம்ம ஹீரோவோட அந்த குட்டி ஃப்ரெண்ட் அவனும் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப எதிரி நாடு பிளிஃபூசியன் நாடோட வீரர்கள் இவங்க நாட்டுக்குள்ள புகுந்து அந்த அரண்மனையில நிறைய இடத்துல நெருப்பு வச்சிடுறாங்க. அபாய சங்கோட சத்தம் கேக்குது. ஸோ இப்ப அந்த கமாண்டரும், ஆபத்து, நம்ம நாட்டை தாக்குறாங்கன்னு நம்ம ஹீரோவை அரண்மனைக்கு போக சொல்றான். நம்ம ஹீரோவும் வேகமா அந்த அரண்மனைக்கு வந்துட்டு அப்படியே அந்த பில்டிங்கை ஒத்த காலால ஈஸியா தாண்டிடுறான். லில்லிபுட் நாட்டோட இளவரசியை கடத்துறதுக்காக தான் பிளிஃபூசியன் வீரர்கள் வந்திருக்காங்க. ஸோ இப்ப அந்த கமாண்டர் நம்ம ஹீரோவோட கவசத்துல மேல இருந்து இப்ப கீழே குதிக்கிறான். எவ்வளோ ஹைட்ல இருந்து குதிச்சாலும் இந்த கமாண்டர் மட்டும் லேண்டிங் ஆகும்போது கரெக்டா பர்ஃபெக்டா லேண்ட் ஆகுறான். அப்ப அந்த குட்டி ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கிட்ட, இந்த கமாண்டர் இளவரசியை காப்பாற்ற மாட்டான், நீ இளவரசியை காப்பாத்துன்னு இப்ப நம்ம ஹீரோவை கட்டி வச்சிருந்த எல்லா பூட்டையும் அவுத்து விடுறான். மாடியில நம்ம ஹீரோயினை கடத்துறதுக்காக எதிரி நாட்டு வீரர்கள் வந்து நின்றுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ அவங்க முன்னாடி வந்து நின்றுட்டு அந்த வீரர்கள் எல்லாரையும் மாடியில இருந்து தூக்கி தண்ணிக்குள்ள போடுறாரு. அப்படியே நம்ம இளவரசியவும் கையில தூக்கி இப்ப கீழே இறக்கி விட்டு காப்பாத்திடுறாரு. இந்த ஃப்ரெண்டு பையனும் இளவரசி சேஃபா இருக்காங்களான்னு அவளை பார்க்க வேகமா ஓடி வரான். நம்ம இளவரசிக்கும் இந்த குட்டி ஃப்ரெண்டை பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இவனை பார்த்த உடனே அப்படியே வெக்கப்படுறாங்க. இப்ப அந்த கமாண்டர் வேக வேகமா ஓடி வரான். டார்லிங் நான் வந்துட்டேன், பயப்படாத, உன்னை காப்பாத்திடுவேன்னு கத்திட்டே மாடிக்கு வந்து பாக்குறான். பட் ஆல்ரெடி நம்ம இளவரசியை ஹீரோ காப்பாத்திட்டாரு. அது தெரியாம இந்த கமாண்டரும் இளவரசியை கடத்திட்டாங்கன்னு புலம்புறான். அப்ப மறுபடியும் அபாய சங்கோட சவுண்ட் கேக்குது. அரண்மனையில நிறைய இடத்துக்கு நெருப்பு வச்சுட்டாங்க. ஸோ இப்போ அரசரை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு நம்ம ஹீரோ வேகமா ஓடி போறான். நடுவுல கூட நிறைய பேர் வராங்க. எல்லாரையும் தள்ளி போங்கன்னு கத்திட்டே ஓடுறாரு. அப்ப அந்த நாட்டோட அரசர் ஒரு ரூம்குள்ள மாட்டிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் அவரை காப்பாத்த பாக்குறாரு. பட் லைட்டா கையில நெருப்பு பட்டுருது. நெருப்பு பட்டதும் ஐயோ சுட்டுருச்சுன்னு சின்ன குழந்தை மாதிரி கத்திட்டு இருக்காரு. ஆக்சுவலி அவருக்கு அது ரொம்பலாம் வலிச்சிருக்காது, லைட்டா தான் பட்டிருக்கும். இளவரசியை இந்த ஃப்ரெண்டு பையன் தான் சேஃபா கூட வச்சிருக்கான். இப்ப இந்த ஃப்ரெண்டு பையன் நம்ம ஹீரோ கிட்ட, நமக்கு நிறைய தண்ணி வேணும், தண்ணி இருந்தாதான் அரசரை காப்பாற்ற முடியும்னு சொல்றான். ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் எனக்கு வேற வழி தெரியலன்னு ட்ரௌசரை கழட்டிட்டு உச்சா போயிடுறாரு. ஸோ இப்போ அந்த தண்ணியில அங்கிருந்த நெருப்பு ஃபுல்லா அணைஞ்சு போயிடுது. ஆனா இந்த கமாண்டர், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவேன்னு நம்ம ஹீரோ பின்னாடி வந்து நின்றுட்டு கத்துறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் மீதி இருந்த உச்சாவை ஃபுல்லா இந்த கமாண்டர் மேல அடிச்சு விட்டுறாரு. அந்த நாட்டோட அரசரும் இப்ப சேஃபா வெளியே வந்துடுறாரு. அரசரை காப்பாத்தினால இப்ப அரசர் நம்ம ஹீரோவை
இந்த பெரிய மனுஷன் தான் நம்மளோட பாதுகாவலன்னு பெருமையா சொல்றாரு. சுத்தி இருந்த எல்லா மக்களும் த பீஸ்ட்னு சந்தோஷமா கத்துறாங்க. ஆனா அந்த கமாண்டருக்கு நம்ம ஹீரோவை புகழ்ந்து பேசுறது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா நம்ம ஹீரோ பார்த்த வேலைக்கு அவரை அரசர் தண்டிப்பார்னு தான் கமாண்டர் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஸோ இப்போ இந்த கமாண்டர் அந்த இடத்த விட்டு வேக வேகமா கிளம்பி போறான். நம்ம ஹீரோவும் நான் என் கடமையை தான் செஞ்சேன், தேங்க்யூன்னு சொல்லிட்டு இப்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு நிக்கிறாரு. அடுத்து இப்ப இந்த நாட்டோட ஒரு வீரன் வெளியே வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட அரசர் உங்களை விருந்துக்கு கூப்பிட்டுருக்காரு, நீங்க வரீங்களான்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் வரேன், ஆனா என்னோட ஃப்ரெண்டும் என் கூட வருவான், என் ஃப்ரெண்டு என் கூட இருக்கிறதுல உங்க அரசருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா நான் வரேன்னு சொல்றாரு. ஸோ இப்போ அந்த வீரனும் இருங்க நான் அரசர்கிட்ட கேட்டுட்டு வரேன்னு உள்ள போறாரு. இந்த குட்டி ஃப்ரெண்டும் எதுக்கு இப்படி பண்றான்னு கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் நீ என்னோட ஃப்ரெண்டு, உனக்காக இதை கூட பண்ண மாட்டானான்னு சொல்றாரு. உள்ள போன வீரனும் இப்ப வெளியே வந்துட்டு அரசர் ஒத்துக்கிட்டாரு, நீங்க 2 பேரும் விருந்துக்கு வரலான்னு வந்து சொல்லிட்டு போறான். ஸோ இப்போ அந்த குட்டி ஃப்ரெண்டும் தேங்க்யூ, நான் இதை மறக்கவே மாட்டேன்னு சொல்றான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ பார்ட்டிக்கு ரெடியா இருக்காரு. அடுத்து இப்போ அந்த பார்ட்டியும் கிராண்டா நடக்குது. என்னதான் பெரிய பாத்திரத்துல வச்சிருந்தாலும் நம்ம ஹீரோக்கு அவர் குடிக்கிறது ஒரு வாய்க்கு கூட முழுசா பத்தல, எல்லாமே குட்டி குட்டியா இருக்கு. லில்லிபுட் மக்கள் எல்லாரும் ஒரு பெரிய டைனிங் டேபிள்ல லைனா உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் சென்டர்ல பெருசா உட்காந்துட்டு இருக்காரு. அந்த நாட்டோட ராணி நீங்க எங்க இருந்து வரீங்க, உங்க ஊர் எதுன்னு நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. அவரும் மேன்ஹட்டன்னு சொல்லிட்டு அங்க இந்த மாதிரி அரசர்லாம் ஆட்சி பண்ண மாட்டாங்க, எங்க நாடு சுதந்திரம் அடைந்த ஒரு நாடு, எங்களோட தலைவர் பிரசிடென்ட்டை நாங்க தான் ஓட் பண்ணி சூஸ் பண்ணுவோம்னு சொல்றாரு. அப்ப ராணி நம்ம ஹீரோ கிட்ட நீங்களும் ஒரு பிரசிடென்ட்டான்னு கேக்குறாங்க. அப்ப அந்த இளவரசி ஆமா அவரை பாருங்க, அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், அதுவும் இல்லாம ரொம்ப தைரியமானவர், சோ அவர் கண்டிப்பா பிரசிடென்ட் தான் சொல்றா. வந்த மரியாதையை எதுக்கு விட்டு கொடுக்கணும்னு இப்ப நம்ம ஹீரோவும் ஆமாங்க நான் தான் சிறந்த பிரசிடென்ட்னு சொல்றாரு. ஆனா அந்த கமாண்டருக்கு ஹீரோவை புகழ்ந்து பேசுறது சுத்தமா பிடிக்கல. ஸோ எப்ப இங்க இருந்து போவீங்கன்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் என்னோட போட் எங்க இருக்குன்னு தெரியல, அதை கண்டுபிடிச்சதும் நான் கிளம்பிடுவேன்னு சொல்றாரு. இப்ப அந்த நாட்டோட அரசரும் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க போட்டை கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்குன்னு எல்லா வசதியும் நாங்க செஞ்சு கொடுக்குறோம்னு சொல்றாரு. இப்ப அரசரோட ஆர்டர் வந்தனால நம்ம ஹீரோக்காக அவர் தங்குறதுக்கு ஒரு பிரம்மாண்டமான வீடை கட்டுறாங்க. கடற்கரை ஓரத்துல நம்ம ஹீரோவோட சைஸுக்கு ஏத்த மாதிரி பெருசா ரொம்ப அழகா ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க. பல குட்டி மனுஷங்க ஒன்னா சேர்ந்து ரொம்ப அழகா அந்த வீட்டை கட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இப்ப இங்க எல்லா வசதியோட ராஜ மரியாதையோட இங்க டெம்பரரியா தங்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ தியேட்டர் உருவாக்க சொல்லியிருப்பாரு போல. ஸோ இப்போ நம்ம ஹீரோ அப்புறம் அந்த லில்லிபுட் மக்கள் எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான தியேட்டரை கூட உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸ்க்ரீன்ல இந்த லில்லிபுட் மக்களை தான் ஹீரோ நடிக்க வச்சிருக்காரு. நம்ம ஹீரோ தான் ஸ்டார்டிங்லேயே பொம்மைங்களை வச்சு ஜாலியாக விளையாடுவார்ல, இப்போ அதே மாதிரி குட்டி பொம்மை மாதிரி இருக்க இந்த மனுஷங்களுக்கு நடிக்க கற்றுக் கொடுத்து அவங்கள ஸ்க்ரீனில் நடிக்க வச்சிருக்காரு. இப்போ அந்த நாட்டோட ராஜா ராணி அப்புறம் இளவரசி எல்லாருமே அவங்க வேலையை விட்டுட்டு இப்போ ஆர்வமாக படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. டைட்டானிக் படத்தோட கிளைமேக்ஸ் சீனை அந்த நாட்டு மக்களை வச்சு நடிக்க வச்சுட்டு அந்த படத்தோட ஹீரோ நம்ம ஹீரோ தான் குலிவர், அவரோட லைஃப்ல தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்க இருக்க எல்லாருமே இப்ப இந்த படத்தை பார்த்து எமோஷனல் ஆகி அழுதுட்டு இருக்காங்க. அப்ப அந்த கமாண்டர் மட்டும் படத்துல ஹீரோ செத்து போயிட்டானே, அப்புறம் நீ எப்படி உயிரோட இருக்கன்னு கேக்குறான். ஆனா நம்ம ஹீரோ எனக்கு மறுபடியும் உயிர் வந்துடுச்சுன்னு சொல்லி நல்லா சமாளிக்கிறாரு. அடுத்து இப்ப நம்ம ஹீரோ அந்த நாட்டுல இருக்க தெரு வழியா நடந்து வந்துட்டு இருக்காரு. அங்க மாடியில நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அங்க இருக்க பில்டிங்ஸ் மேல ஏறி ஏறி நம்ம ஹீரோக்கு ஈக்குவலா நடந்து வர ட்ரை பண்றாரு. நம்ம ஹீரோ எனக்கு ஒரு காதலி இருக்கா, அவ பேரு டார்சின்னு இந்த குட்டி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. சொல்லிட்டு உனக்கு இளவரசியை பிடிச்சிருக்கு தானே கேக்குறாரு. அதுக்கு அந்த குட்டி ஃப்ரெண்டும் ஆமா நானும் ஒரு 4 வருஷத்துக்குள்ள என்னோட லவ்வை ப்ரொபோஸ் பண்ணிடுவேன்னு சொல்றான். கிட்டத்தட்ட இந்த குட்டி ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோ மாதிரி தான் ஒரு பைந்தாங்கோலி, லவ்வை ஓப்பனா சொல்லாம இருக்கான். நம்ம ஹீரோ அவரோட ஊர்ல தான் பைந்தாங்கோலி, பட் இங்க ஒரு ஹீரோ இல்ல, ஸோ நல்லா சீன் போடுறாரு. இப்ப இந்த குட்டி ஃப்ரெண்டும் இளவரசி கிட்ட என்னோட லவ்வை எப்படி சொல்லணும்னு எனக்கு சொல்லி கொடுக்குறியான்னு கேக்குறான். அதுக்கு இப்ப நம்ம ஹீரோவும் ஓகே சொல்லி தரேன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை மாதிரி எனக்கு ஈக்குவலா வீடு வரைக்கும் என் கூட ஓடிவான்னு இந்த குட்டி ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிடுறாரு. அவனும் வேக வேகமா பில்டிங்ஸை தாண்டி ஓடிட்டு இருக்கான். அடுத்து இப்ப இந்த நாட்டோட இளவரசி அரண்மனையில மாடி மேல நின்னுட்டு இருக்காங்க. அப்ப கீழே சைட்ல ஹீரோவோட குட்டி ஃப்ரெண்ட் வந்து நிக்கிறாரு. வந்துட்டு இளவரசி இங்க பாருங்க, என் பேரு ஹொரேஷியோன்னு சொல்லிட்டு நான் உங்களை விரும்புறேன், உங்க காசு பணம்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, நீங்க தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அவர் பக்கத்துல அந்த அரண்மனை பின்னாடி ஒளிஞ்சிட்டு இப்ப நம்ம ஹீரோ தான் இந்த குட்டி ஃப்ரெண்டுக்கு இப்படி சொல்லி இதை சொல்லுன்னு ப்ரப்போஸ் பண்ண சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா இளவரசி யாராவது கேட்டா பிரச்சனை ஆகிடும்னு சொல்றா. அப்படியும் இப்ப இந்த குட்டி ஃப்ரெண்டு நான் மத்தவங்கள மாதிரிலாம் இல்ல, எனக்கு உங்க கூட ஸ்பெண்ட் பண்ண கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லிட்டு கிஸ் வேணும்னு ஹீரோ சொல்லி கொடுக்குற மாதிரியே இவனும் சொல்றான். அடுத்து இப்ப டான்ஸ் ஆடுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு இந்த ஃப்ரெண்டும் கோமாளி மாதிரி ஏதோ டான்ஸ் வேற ஆடுறான். இந்த ப்ரொபோசலை பார்த்து இந்த இளவரசியும் வாங்கிடுறா. முன்ன பின்ன அங்க யாருமே லவ் பண்ணிருக்க மாட்டாங்க போல. நம்ம ஹீரோவே ப்ரொபோஸ் பண்ணோம்னா செம்மையா சொதப்புவான். இப்ப இவரு அவர் ஃப்ரெண்டுக்கு சொல்லி கொடுத்து எப்படியா அந்த ப்ரொபோசல் சக்சஸ் வேற ஆகிடுச்சு. ஸோ இப்ப நம்ம ஹீரோவும் இந்த குட்டி ஃப்ரெண்டும் ஹைஃபை பண்ணிட்டு சக்சஸ்ன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காங்க.
அடுத்து இப்ப இளவரசி வேகமா உள்ள அவ ரூமுக்கு போறா. பார்த்தா அவளோட ரூம்ல அந்த கமாண்டர் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன தானே இளவரசிக்கு நிச்சயம் பண்ணிருக்காங்க. சோ இப்ப கமாண்டர் யார்கிட்ட பேசிட்டு இருந்த டார்லிங்னு கேக்குறான். அவளும் நான் தானா என் கூட நானே பேசிட்டு இருந்தேன்னு ஏதோ சமாளிச்சுட்டு, நீங்க எதுக்கு இப்ப திடீர்னு இங்க வந்திருக்கீங்கன்னு கேக்குறா. அதுக்கு கமாண்டரும் உன்னை லவ் பண்ண வந்தான்னு இவனும் என்னென்னமோ பேசி இளவரசி மனசுல இடம் பிடிக்க ட்ரை பண்றான். ஏன்னா இவங்களுக்கு நிச்சயம் ஆகிடுச்சு, மேரேஜ் கொஞ்ச நாள்ல ஆக போதில்ல. சோ ஃபியூச்சர் ஒய்ஃபோட ஹார்ட்ல இடம் பிடிக்கணும்னு இவனும் என்னென்னமோ பேச தெரியாம பேசுறான். ஆனா கமாண்டர் பேசுறது எதுவும் இளவரசிக்கு பிடிக்கிற மாதிரி தெரியல. அடுத்து இப்ப சில சோல்ஜர்ஸ் கோக் பாட்டில்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கவே பெருசா இருக்கு. அது பக்கத்துல தான் நம்ம ஹீரோவோட போட்டும் இருக்கு. இங்க நம்ம ஹீரோ அவர் வீட்டுக்கு காலிங் பெல் அடிக்குது. அவரும் வெளியே வந்து பாக்குறாரு. பார்த்தா அந்த கமாண்டர் நின்னுட்டு இருக்கான். உன் கப்பலை கண்டுபிடிச்சிட்டோன்னு கமாண்டர் சந்தோஷமா வந்து சொல்றான். ஏன்னா கமாண்டர் தான் நம்ம ஹீரோவை எப்படியாவது அந்த நாட்டை விட்டு துரத்தணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். அடுத்து இப்ப நம்ம ஹீரோ அவரோட போட்டை வந்து பாக்குறாரு. பார்த்தா அந்த போட் பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. பெரிய ஓட்டை வேற இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் நீங்க பெரிய திறமைசாலிங்க, எனக்கு இவ்வளோ பெரிய வீட்டையே கட்டி கொடுத்துருக்கீங்க, அப்படியே இந்த போட்டையும் எனக்கு பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவோட கோக் பாட்டில ஒரு குட்டி சோல்ஜர் குத்தி விடுறான். இப்போ அந்த கோக் வெளியே வந்த ஸ்பீட்ல அந்த சோல்ஜரும் தூரமா போய் விழுந்துடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோவோட போனை அந்த லில்லிபுட் சோல்ஜர்ஸ் எல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க போனை பார்த்துருக்கவே மாட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அவரோட போனை எடுத்து வாய்ஸ் மெசேஜ் ஓபன் பண்ணி பார்க்கறாரு. பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹீரோ காப்பி அடிச்சு தான் டிராவல் பத்தி கட்டுரை எழுதியிருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டா. ஸோ எனக்கு கால் பண்ணுன்னு மெசேஜ் அனுப்பி விட்டுருக்கா. அப்புறம் என்கிட்ட எதுக்கு பொய் சொன்னேன்னு பயங்கரமா கோவப்பட்டு திட்டி வச்சிருக்கா. ஸோ இப்போ இந்த மெசேஜை கேட்டதும் நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ஹீரோவும் ரொம்ப சோகமா அரண்மனை பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப அந்த நாடோட இளவரசி அங்க மாடி மேல வந்து உட்கார்ந்துட்டு, எதுக்கு சோகமா இருக்கீங்க, உங்க லவ்வரை மிஸ் பண்றீங்களான்னு நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறா. அதுக்கு அவனும் ஆமா, ஆனா அவன் என் மேல ரொம்ப கோவமா இருக்கான்னு சொல்றாரு. அதுக்கு இப்ப இந்த இளவரசியும் நானும் கவலையா தான் இருக்கேன், நான் ஹொரேஷியோவை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன், ஆனா கமாண்டர் கூட எனக்கு நிச்சயம் ஆகிச்சே, என்ன பண்றது, ஒருவேளை இது கமாண்டருக்கு தெரிஞ்சா அவர் மனசுடைஞ்சு போயிடுவார்னு சொல்றா. அதுக்கு இப்ப நம்ம ஹீரோவும் அப்படிலாம் இல்ல, கமாண்டர் லவ் இருக்க மாதிரி நடிக்கிறான், அவனெல்லாம் ஒரு ஆளா எடுத்துக்காதுன்னு சொல்றாரு. ஸோ இப்போ இளவரசியும் நீங்க போயிட்டீங்கன்னா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் குலிவர்னு சொல்லிட்டு, பட் உங்க நாட்டு மக்களுக்கு நீங்க தேவை, நீங்க தானே பிரசிடென்ட்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஆமா ஆமா நான் தான் பிரசிடென்ட், ஆனால் நான் இல்லைனாலும் என்னோட வைஸ் பிரசிடென்ட்ஸ் கொஞ்ச நாளைக்கு நான் வர வரைக்கும் என் நாட்டை பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு, நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே தங்கிக்கட்டுமா, உங்களுக்கு ஓகேவான்னு கேட்குறாரு. அதுக்கு இளவரசியும் கண்டிப்பா தாராளமாக நீங்கள் இங்கே தங்கிக்கலாம், என்னோட நாட்டு மக்கள் எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் இங்கே இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்கிறா. அடுத்து இப்போ இந்த கமாண்டர் அரசர் முன்னாடி வந்துட்டு, இந்த பெரிய மனுஷன் குலிவர் இன்னும் கொஞ்ச நாள் இங்கே ஸ்டே பண்ணுறது எனக்கு நல்லதா படல, அவன் ஊருக்கே அனுப்பிடுங்கன்னு இப்போ கோவமா கத்தி பேசுகிறான். ஆனால் அந்த அரசர் நீ வேலைன்னு செஞ்சு மனக்கவலையில் இருக்கன்னு நினைக்கிறேன், கொஞ்ச நாளுக்கு நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, உனக்கு பதில் வேற ஒருத்தரை நான் அப்பாயிண்ட் பண்ண போறேன்னு சொல்றாரு. பார்த்தா நம்ம ஹீரோவை தான் இப்போ ராஜ மரியாதையோட புது கமாண்டரா அரசர் அப்பாயிண்ட் பண்றாரு. இந்த பழைய கமாண்டருக்கு அவன் பதவியை இறக்கி வைஸ் கமாண்டர் ஆக்கிட்டாங்க. ஆனால் இந்த பழைய கமாண்டர் எட்வர்டுக்கு நம்ம ஹீரோவை சுத்தமாக பிடிக்கல. நம்ம ஹீரோ மேலே செம்ம காண்டில் இருக்கான். இவனுக்கெல்லாம் அசிஸ்டண்டா இருக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தான்னு சொல்லிட்டு இப்போ அரண்மனைக்குள்ள இருந்த சில லிவர்ஸை இறக்கி விடுறான். அதை இறக்குனதும் கடலுக்கு நடுவில் இருந்த பாதுகாக்கிற கருவிங்க எல்லாம் இப்போ கடலுக்குள்ள போயிடுது. அந்த கருவிங்க தான் இவ்வளோ நாளா பக்கத்து நாட்டு வீரர்கள் இந்த நாட்டுக்குள்ள நுழையாம இருக்க இவ்வளோ நாள் உதவியா இருந்துச்சு. இப்போ அதையெல்லாம் கடலுக்குள்ள மூழ்க வச்சுட்டு இப்போ நீ என்ன பண்றன்னு நானும் பார்த்துடுறேன்னு நம்ம ஹீரோவை திட்டிட்டே இந்த கமாண்டர் வெளியே வரான். எதிரி நாட்டு வீரர்கள் இந்த பாதுகாப்பு இயந்திரம் மறைஞ்சிச்சுன்னு தெரிஞ்சதும் போருக்கு ரெடி ஆகுறாங்க. இப்ப பிளிஃபூசியன் நாட்டு வீரர்கள் லில்லிபுட் நாட்டு மேல பெரிய பெரிய கற்களை தூக்கி போட்டு சண்டை போட ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த கமாண்டர் எட்வர்டும் எல்லாத்தையும் ஆரம்பிச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி, ஐயோ நம்ம நாட்டை இனிமேல் எப்படி காப்பாத்துறது, நம்மளோட பாதுகாப்பு கருவிங்க எதுவுமே ஒர்க் ஆகலன்னு கூலா சொல்லிட்டு வரான். நம்ம ஹீரோவும் இங்க அவரோட வீட்டுல ஜாலியா எதையோ சாப்பிட்டு இருக்காரு. அப்ப அவரோட ஃப்ரெண்ட் அங்க வந்துட்டு இந்த நாட்டை பிளிஃபூசியன்ஸ் அட்டாக் பண்றாங்க, வந்து ஏதாவது பண்ணுன்னு சொல்றான். ஸோ இப்ப நம்ம ஹீரோவும் அரசர் முன்னாடி வந்து நின்றுட்டு இப்ப என்ன பண்ணணும்னு கேக்குறாரு. அதுக்கு அரசரும் நம்ம எதிரிங்க எல்லாரையும் அழிச்சிடுன்னு சொல்றாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் சட்டை ஷூ எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு கடலுக்குள்ள போறாரு. உள்ள போயிட்டு இப்போ அந்த எதிரி நாட்டு வீரர்கள் கிட்ட, லில்லிபுட் மக்கள் உங்களை அழிச்சிட சொன்னாங்க, ஆனால் எனக்கு உங்களை அழிக்கலாம் விருப்பம் இல்லை, ஸோ நான் உங்களை பயன்படுத்துற மாதிரி நடிக்கிறேன், நீங்களும் பயந்து போன மாதிரி கத்துங்க, அப்படியே வேகமா ரிட்டர்ன் போயிடுங்க, நான் அரசர்கிட்ட அவங்க பயந்துட்டாங்கன்னு சொல்லி சமாளிச்சிட்டுறேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்த ஃபுல்லா தண்ணியை கையை வச்சு அடிச்சு அடிச்சு நல்லா விளையாடுறாரு. தண்ணில எல்லாம் வேகமா அடிச்சிட்டு இருக்காரு. ஆனா இந்த வீரர்கள் எல்லாரும் அதுக்குள்ள நம்ம ஹீரோவை சுத்தி ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவும் எதுக்கு சுத்தி வந்து நிக்கிறீங்கன்னு கேக்குறாரு. ஆனா அந்த வீரர்கள் எல்லாரும் இப்ப நம்ம ஹீரோ மேல குண்டை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. அந்த குண்டு எல்லாம் அவர் மேல பட்டு ரிட்டர்ன் இந்த பிளிஃபூசியன்ஸோட கப்பல்லையே திரும்பி வந்து விடுது. நம்ம ஹீரோக்கும் ரொம்ப டென்ஷன் ஆகிடுது, நான் இவ்வளோ சொல்லியும் என்னை மதிக்க மாட்டீங்கன்னு.
இப்ப நம்ம ஹீரோ அவங்களோட ஷிப்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து மொத்தமா கரைக்கு இழுத்துட்டு வந்துடுறாரு. மொத்த எதிரிங்களையும் இங்க எடுத்துட்டு வந்தனால லில்லிபுட்டோட அரசர், வீரர்கள்னு எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம். கமாண்டர் எட்வர்ட்க்கு மட்டும் நம்ம ஹீரோ மேல பயங்கர கோபம். ஏன்னா அவர் ஸ்டார்ட் பண்ண இந்த பிளான் சொதப்பிடுச்சேன்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. நம்ம ஹீரோ எதிரி நாட்டை தோக்கடிச்சனால இப்ப நம்ம ஹீரோக்கு ஃபுல்லா ராஜமரியாதை தான். நம்ம ஹீரோ விளையாடுறதுக்குன்னு கேம்ஸ் அது இதுன்னு எல்லாம் நம்ம ஹீரோக்கு பிடிச்ச மாதிரி அரசர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் அவர் முதுகாமிக்கு விடுறதுக்கு கூட நிறைய வீரர்கள் ஒன்னா சேர்ந்து நம்ம ஹீரோக்கு மசாஜ் பண்ணி விடுறாங்க. அப்புறம் அவருக்கு முடியெல்லாம் வெட்டி விடுறாங்க. அவரும் நல்லா கிட்டார் வாசிச்சுட்டே செம்மையா பாட்டு பாடி என்ஜாய் பண்றாரு. அப்போ அவரோட ஃப்ரெண்டும், நீ தான் இப்போ இந்த நாட்டோட கமாண்டர், ஸோ நம்ம படையை நீ தான் ட்ரெயின் பண்ணணும், மேபி பிளிஃபூசியன்ஸ் மறுபடியும் அட்டாக் பண்ணா என்ன பண்ணுவேன்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் கூலா, அதான் நான் இருக்கேன்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ என்னை பத்தி யோசிக்காம கொஞ்சமாவது உன்னை பத்தியும் உன் லவ்வை பத்தியும் யோசின்னு சொல்லிட்டு அடுத்து இளவரசி கிட்ட எப்படி பேசணும்னு இப்ப நம்ம ஹீரோ அவர் ஃப்ரெண்டுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இங்க அரண்மனையில இளவரசியோட ரூமுக்கு கமாண்டர் எட்வர்ட் வரான். இளவரசியும் என் பெர்மிஷன் இல்லாம எப்படி நீ உள்ள வந்தன்னு கேக்குறா. அதுக்கு அவனும் உன்னை லவ் பண்ண வந்திருக்கான்னு சொல்றான். ஆனா இளவரசி, எனக்கு இப்ப லவ் பண்ற மூடு இல்ல, அதுவும் இல்லாம நமக்கு மேரேஜ் நடக்குமானே தெரியல, நான் உன்னை விரும்பல, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் தனியா விடு, வெளியே போன்னு திட்டிடுறா. அதுக்கு இப்ப கமாண்டர் எட்வர்டும் என்னை எதிர்த்து பேசினதுக்காக ஒரு நாள் நீ வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். கமாண்டர் வெளியே வந்து பாக்குறாரு. பார்த்தா எங்க பார்த்தாலும் நம்ம ஹீரோவோட போட்டோ, அவரோட பேனர் தான் இருக்கு. ஒரு பெரிய ஷாப்பிங் மாலை ரெடி பண்ணிருக்காரு. தியேட்டர், குலிவர், டிஷர்ட்னு எங்க பார்த்தாலும் நம்ம ஹீரோவோட பிக்சர் தான் இருக்கு. இதை பார்க்க கமாண்டருக்கு பயங்கரமா வெறியாகுது. ஸோ இப்போ எட்வர்ட் எதிரி நாட்டு அரசர் முன்னாடி போயிட்டு, இந்த ராட்சசன் குலிவர்னால எங்க நாட்டோட பேரே கெட்டு போச்சு, இதை இப்படியே விடக்கூடாது, அவன் உங்களையும் மாத்திடுவான், அதுக்கு முன்னாடி அவனை எப்படியாவது அழிச்சாகணும்னு சொல்றான். சோ இப்ப இந்த நாட்டோட அரசரும் அவ்வளவு பெரிய மனுஷனை எப்படி அழிக்க முடியும்னு கேக்குறாரு. அதுக்கு எட்வர்ட் அவங்க ஆளுங்களை கூப்பிட்டு ஒரு பெரிய பேப்பரை எடுத்துட்டு வரான். ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ கப்பல்ல பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு வந்துட்டு இருக்கப்போ ஒரு புக்கை எடுத்து படிப்பான். அதுல கூட ரோபோ எப்படி உருவாக்குறதுன்னு போட்டிருக்கோம். இப்ப அதை தான் எட்வர்ட் எடுத்துட்டு வந்திருக்கான். இப்ப இங்க லில்லிபுட்ல நம்ம ஹீரோ அந்த நாட்டு மக்களோட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்ப எட்வர்ட் அவன் ரெடி பண்ண ரோபோட்குள்ள உட்காந்துட்டு இப்ப இங்க நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிக்கிறான். அரசரும் நம்ம நாட்டுக்கு துரோகம் பண்ணி எதிரிங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்க, எதுக்கு இப்படி பண்ண எட்வர்ட்னு கேட்டு பாக்குறாரு. நம்ம ஹீரோக்கு எட்வர்ட ரோபோட்குள்ள பார்த்ததும் பயங்கர சிரிப்பு. நீயா என்ன ஜெயிக்க போறன்னு கிண்டலா சிரிக்கிறாரு. எட்வர்ட் நம்ம ஹீரோ கிட்ட, நான் உன் கூட ஒத்தைக்கு ஒத்த மோதணும்னு ஆசைப்படுறேன், என்னோட சண்டை போட உனக்கு சம்மதமானு கேட்கறான். நம்ம ஹீரோவும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. நம்ம ஹீரோ சண்டையை அக்செப்ட் பண்ண உடனே இப்ப எட்வர்டோட ரோபோட் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுது. நம்ம ஹீரோவை விட இப்ப அந்த ரோபோட் பயங்கரமா பெருசா இருக்கு. அவரும் அந்த ரோபோட்டை பிடிச்சி தள்ளுன்னு தள்ளி பாக்குறாரு. ஆனா ரோபோட் ஒரு இன்ச் கூட நகரல. ரோபோட்குள்ள எட்வர்ட் தான் இருக்கான். அவன் தான் ரோபோட்டை ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ அந்த ரோபோட் நம்ம ஹீரோவோட ஜெட்டியை பிடிச்சி அவனை தூக்கி பிடிச்சிட்டு, ஒழுங்கா நீ செஞ்ச எல்லா தப்பையும் ஒத்துக்கோ, எல்லார் முன்னாடியும் ஒத்துக்கோன்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் இப்ப வேற வழி இல்லாம சரி நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, நான் பிரசிடென்ட்லாம் இல்ல, நான் ஒரு சாதாரண மெயில் பாய், நான் உங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டேன்னு சொல்றான். ஸோ இப்போ அந்த கமாண்டர் எட்வர்டும் ஒரு கப்பல்ல ஒரு பாய்மரத்தை சேர்த்து கட்டி அந்த பாய்மரத்துல நம்ம ஹீரோவை கட்டி வச்சு இப்ப நடு கடலுக்கு இழுத்துட்டு போறாங்க. இந்த கமாண்டர் நம்ம ஹீரோவை யாருமே போகக்கூடாது ஒரு மோசமான தீவுக்கு இப்ப அனுப்பி வைக்கிறான். நம்ம ஹீரோவும் அந்த இடம் அவ்வளோ பயங்கரமா இருக்குமான்னு கமாண்டர் எட்வர்ட் கிட்ட கேட்டு பாக்குறாரு. அதுக்கு எட்வர்டும், அப்படிலாம் இல்ல, ரொம்ப சந்தோஷமான இடம், அங்க ஜாலியா இருக்கும்னு சொல்லி இப்ப அந்த பாய்மரத்தோட கயிறை வெட்டி விட்டுறான். இப்ப நம்ம ஹீரோவும் ஏதோ புகைமண்டலம் மாதிரி ஒரு இடத்துக்குள்ள போயிட்டு கொஞ்ச நேரத்திலேயே வேற ஒரு தீவுல கரை ஒதுங்கியிருக்காரு. கடல் அலைகளோட ஸ்பீட்ல நம்ம ஹீரோ மேல இருந்த கயிறெல்லாம் அவுந்துடுச்சு. நம்ம ஹீரோவும் நல்ல வேலை இந்த தீவுல குட்டி மனுஷங்க இருக்க மாதிரி என் கண்ணுக்கு தெரியலன்னு சொல்லிட்டே ஒரு பாறைக்கு நடுவுல நடந்து போறாரு. பார்த்தா அங்க அவரை விட பெருசா 2 பொம்மைங்க கீழே கிடக்குது. அது மட்டும் இல்ல, பிரம்மாண்டமான ரொம்ப பெரிய ஒரு வீடு வேற இருக்கு. நம்ம ஹீரோவும் இவ்வளவு பெரிய வீடான ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு ஏதோ சத்தம் கேக்குது. பார்த்தா யாரோ ஒருத்தர் ஒரு கண்ணாடி பாட்டில கொண்டு வந்து நம்ம ஹீரோவை பிடிக்க வராங்க. இதோட சீன் கட் ஆகுது. இப்ப இங்க இந்த லில்லிபுட் நாட்டை முழுசா இந்த பிளிஃபூசிய நாட்கள் பிடிச்சி வச்சிருக்காங்க. இளவரசிய கூட ஒரு அடிமை மாதிரி எப்பவும் அவளை கண்காணிச்சுட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் கடற்கரை ஓரமா நம்ம ஹீரோயின் டார்சி கரை ஒதுங்கியிருக்கா. அவ நம்ம ஹீரோவை தேடிட்டு வந்திருப்பா போல. இதுக்கு முன்னாடி அந்த கமாண்டர் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ மேல ஏறி நடந்து வந்து அவர் முன்னாடி வந்து நின்னு, நான் தான் லில்லிபுட் நாட்டோட கமாண்டர்னு சொல்லியிருப்பான். இப்பயும் அதே மாதிரி நம்ம ஹீரோயின் மேலே ஏறி நடந்து வந்துட்டு, நான் பிளிஃபூசியன் நாட்டோட கமாண்டர்னு சொல்றான். இதையெல்லாம் நம்ம ஹீரோவோட அந்த குட்டி ஃப்ரெண்ட் பார்த்துட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அவளும் இந்த குட்டி மனுஷங்களை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகி கத்துறா. அதே டைம்ல இங்க இன்னொரு தீவுல நம்ம ஹீரோ இங்க கண்ணை திறக்கிறாரு. பார்த்தா அவர் ஒரு ரூம்குள்ள இருக்காரு. அங்க வாஷ் பேசின், பெட்டு, கட்டில், அது இதுன்னு ரூமே ரொம்ப அழகா இருக்கு. அவரும் கண்ணாடியில போய் பாக்குறாரு. பார்த்தா யாரோ அவருக்கு ஃப்ராக்லாம் மாட்டி விட்டுருக்காங்க. இது எப்படிதான் வந்துச்சுன்னு அவர் யோசிக்கிறதுக்குள்ள இப்ப அந்த ரூம் கதவை யாரோ ஓபன் பண்றாங்க.
பார்த்தா அவரை விட பெருசா ஒரு சின்ன பொண்ணு அவர் முன்னாடி வந்து நிக்கிறா. அந்த குட்டி பொண்ணு நம்ம ஹீரோவை ஏதோ ஒரு பொம்மை மாதிரி அவருக்கு பொம்மை வீடு, ட்ரெஸ், திங்ஸ்ன்னு அவருக்கு தேவைப்படுறதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா. நம்ம ஹீரோ குட்டியா இருக்கனால இந்த சின்ன பொண்ணும் இவர் குழந்தைன்னு நினைச்சிட்டு அவருக்கு ஃபீடிங் பாட்டில்ல பாலை ஊத்தி அவர் வாயில வச்சு விடுறா. நம்மலாம் சின்ன வயசுல ஆத்துல குட்டி குட்டி மீனை பிடிச்சி அதை கொண்டு வந்து ஒரு பாட்டில போட்டு அதுக்கு சாப்பாடுலாம் போட்டு பார்த்துப்போம்ல. இப்ப அதே மாதிரியே நம்ம ஹீரோவை ஒரு குட்டி குழந்தை மாதிரி அந்த சின்ன பொண்ணும் அவளுக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் நம்ம ஹீரோவை பாத்துக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோவை போட்டு ஆட்டுன்னு ஆட்டி குலுக்கி எடுத்து அவருக்கு டைப்பர்லாம் மாட்டி விட்டு அப்புறம் ஒரு டைனிங் டேபிள்ல அவரை உட்கார வச்சு அவருக்கு டீலாம் ஊத்தி வச்சிருக்கா. அவரை சுத்தி அந்த டைனிங் டேபிள்ல நிறைய பொம்மைங்களை வச்சிருக்கா. நம்ம ஹீரோவும் நீ என்ன பண்ணி வச்சிருக்க, நான் டீலாம் குடிக்க மாட்டேன்னு சீன் போடுறாரு. ஆனா அந்த குட்டி பொண்ணு அந்த டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு பொம்மையோட தலையை பிச்சு சிம்பாலிக்கா அவர் முன்னாடி வைக்கிறா. அதை பார்த்ததும் இங்க நம்ம ஹீரோக்கு பக்குன்னு ஆகிடுது. நம்ம தலையும் அப்படிதான் பிச்சு போட போறா போலன்னு நினைச்சிட்டு சரி இது டீ டைம் தான், நான் டீ குடிக்கிறேன்னு இப்ப வேற வழி இல்லாம டீ குடிக்கிறாரு. நம்ம ஹீரோவை வச்சு இந்த குட்டி பொண்ணு பயங்கரமா சேட்டை பண்றா. என்ன பண்றதுன்னு தெரியாம அவரும் பயங்கரமா மாட்டிட்டு முழிக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோ தப்பிக்க கூட எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு பெட்ல படுத்து தூங்குறாரு. அப்ப இன்னொரு பக்கம் லில்லிபுட்ல நம்ம ஹீரோவோட குட்டி ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோவை தேடி இப்ப ஒரு போட்ல கிளம்புறாரு. பார்த்தா அந்த குட்டி ஃப்ரெண்ட் ரொம்ப நேரமா டிராவல் பண்ணி இப்ப நம்ம ஹீரோவோட அந்த பொம்மை வீட்டுக்குள்ளேயே வந்துடுறாரு. வந்துட்டு குலிவர் நீ கண்டிப்பா லில்லிபுட்க்கு வந்தே ஆகணும், எங்க ராஜ்யமே மிகப்பெரிய ஆபத்துல இருக்குன்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ நான் வரல, இதுதான் என்னோட பிளேஸ், இந்த குட்டி பொண்ணோட பொம்மையா இருக்கதான் எனக்கு தகுதி இருக்கு, வேற எதுக்கும் நான் லாய்க்கு இல்லைன்னு ரொம்ப நொந்து போய் பேசிட்டு இருக்காரு. ஆனா அவரோட அந்த ஃப்ரெண்டு டேய் ஓவரா சீன் போடாதடா, நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளு, லில்லிபுட் நாட்டை பிளிஃபூசியன்ஸ் பிடிச்சி வச்சிருக்காங்க, உன் லவர் டார்சியும் இப்ப அங்க லில்லிபுட்ல தான் இருக்கா, என்னோட இளவரசியும் பிளிஃபூசியன்ஸ் பிடிச்சி வச்சிருக்காங்க, நீ தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணோன்ற மாதிரி பேசுறான். ஸோ இப்போதான் நம்ம ஹீரோவும் டார்சி இங்க வந்திருக்காளா, என்கிட்ட கூட நானே தனியா பெர்முடா ட்ரையாங்கிள் அசைன்மெண்ட்டை முடிக்க போறேன்னு சொல்லியிருந்தா, இப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு நீ நினைக்கிற அளவு நான் ஒர்த் இல்லப்பான்னு அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. ஆனா அந்த ஃப்ரெண்டு பையன் லூசு மாதிரி பேசாத, நீ எவ்வளவு தைரியமானவன்னு உனக்கே தெரியல, நீ எங்க இளவரசியை காப்பாத்திருக்க, பிளிஃபூசியன் படைய மொத்தமா கடல்ல தோற்கடிச்ச, அது மட்டும் இல்ல நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றான். ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் உண்மையாவா நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு இப்போ சந்தோஷமா அங்கேருந்து தப்பிக்க பிளான் போடுறாரு. ஆல்ரெடி அந்த தீவுக்குள்ள பேராஷூட்ல யாரோ ஒருத்தன் வந்து அங்கேயே செத்து போயிருப்பான் போல, அவனை ஒரு பொம்மை மாதிரி அந்த வீட்டில் இருந்த குட்டி பொண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்கா. ஸோ இப்போ அந்த பொம்மை கிட்ட இருந்து அந்த பேராஷூட்டை எடுத்துட்டு நம்ம ஹீரோ அவரோட பழைய ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு அவர் ஃப்ரெண்டோட ஒன்னா சேர்ந்து இப்போ அந்த பெரிய வீட்டை விட்டு 2 பேரும் பேராஷூட்ல தப்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க லில்லிபுட் நாட்டில் நம்ம ஹீரோவை எப்படி ஸ்டார்டிங்ல ஒரு குகைக்குள்ள அடைச்சு போட்டிருப்பாங்களோ அதே மாதிரி இப்போ நம்ம ஹீரோயின் டார்சியவும் கைதி மாதிரி அடைச்சு போட்டிருக்காங்க. அவளை மட்டும் இல்ல ராஜா ராணின்னு நிறைய பேரை கைது பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அங்க அந்த குகை கிட்ட வந்துட்டு டார்சி இங்க பாரு நான் தான் குலிவர்னு கூப்பிடுறா. அப்ப அங்க ஜெயில இருக்க ராணி நீங்க உங்க லவர் கிட்ட பிரைவேட்டா நிறைய பேசுவீங்க, நாங்க வேணும்னா காதை மூடிக்கிறோம்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இதை கேட்டதும் பயங்கர ஷாக்கு. எது நான் உன்னோட லவ்வரா, இப்படிதான் எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கேன்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கறா. நம்ம ஹீரோவும் எப்படி சொல்றதுன்னு தெரியல, பட் நான் ஒரு 5 வருஷமா உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன், உன்னையே சுத்தி சுத்தி வந்தேன், எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும்னு இப்போ ஓப்பனா அவர் மனசுல இருக்கிறத நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினும் உண்மையாவா எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, பட் நம்ம இந்த குட்டி மனிதர்கள் உலகத்தை விட்டு சீக்கிரமா நம்ம நாட்டுக்கு போகணும்னு சொல்றா. நம்ம ஹீரோக்கு பயங்கரமா சந்தோஷம், ஏன்னா அவரோட ப்ரொபோசலை நம்ம ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிட்டால. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ இந்த லில்லிபுட் மக்கள் எனக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன், நம்ம இவங்களுக்கு கண்டிப்பா உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப அந்த குட்டி ஜெயிலோட கதவை உடைச்சு அரசர் ராணியை காப்பாத்துறாரு. இதுக்கு முன்னாடி அரசர் முன்னாடி தான் நம்ம ஹீரோ நான் ஒரு சாதாரண மெயில் பாய், பிரசிடென்ட்லாம் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ அரசர்கிட்ட இந்த வாட்டி என்னை கண்டிப்பா நம்புங்க, நான் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன், நான் உங்களை காப்பாத்துறதுக்கு எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்கிறாரு. அரசரும் ஒத்துக்கிட்டாரு போல. ஸோ இப்போ நம்ம குலிவரும் அவர் முன்னாடி கமாண்டர் எட்வர்டும் ரோபோட்குள்ள நிற்கிறாரு. அப்புறம் இவங்களோட இந்த சண்டையை பார்க்கறதுக்காக லில்லிபுட் அரசரும் பிளிஃபூசியன் அரசரும் சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த நாட்டில் இருக்க மக்கள் எல்லாரும் இப்போ அங்கே தான் இருக்காங்க. ஹீரோயின் டார்சியும் ஒரு ஓரமா நின்று இந்த சண்டையை பார்க்கறா. நம்ம ஹீரோ எட்வர்ட் கிட்ட ஒருவேளை நான் ஜெயிச்சா லில்லிபுட் நாட்டை விட்டு நீங்க எல்லாரும் ஓடி போயிடணும்னு சொல்றான். அதுக்கு எட்வர்டும் ஒருவேளை நீ தோத்து போனா லில்லிபுட் இப்படிதான் ஆகும்னு அவனோட அந்த ரோபோட் காலை வச்சு அங்க இருக்க பில்டிங்ஸை இடிச்சு விடுறான். இப்ப சண்டை ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோவும் ஒரு வெறியோட அட்டாக் பண்றாரு. ஆனா இந்த ரோபோட் நம்ம ஹீரோவை விட ஸ்ட்ராங்கா இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப அந்த ரோபோட்ல கரண்ட் ஷாக் வேற ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோக்கு எட்வர்ட் பயங்கரமா கரண்ட் ஷாக் கொடுக்குறான். நம்ம ஹீரோவும் தலைகீழ பெல்ட்டி அடிச்சு கீழே உருண்டு போய் விடுறாரு. அப்ப நம்ம ஹீரோவோட அந்த குட்டி ஃப்ரெண்டு குதிரையில வேகமா வந்து அந்த ரோபோட் மேல ஏறி அதுக்குள்ள போறான். இந்த குட்டி ஃப்ரெண்டு எட்வர்டை அட்டாக் பண்ணி அவன் பின்னாடி இருந்த கரண்ட் ஷாக் வர வயரை பிச்சு விட்டுறான்.
எட்வர்டும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக இப்ப அவன் கையை நம்ம ஹீரோ மேல வைக்கிறான். அப்ப கரண்ட் ஸ்டாப் ஆகிடுது. இதாண்டா சான்ஸ்ன்னு இப்ப நம்ம ஹீரோவும் ரோபோட் மேல ஏறிட்டு அவன் மண்டையில ஒரு இரும்பு பைப்பை வச்சு அடி அடின்னு அடிக்கிறாரு. பயங்கரமா அட்டாக் பண்ணி ரோபோட் மேல ஏறி குதிச்சு எப்படியோ அதை உடச்சு போட்டுடுறாரு. அந்த ரோபோட்டும் பழைய மாதிரியே உருண்டையா மாறிடுது. நம்ம ஹீரோயின் டார்சியும் சூப்பர் குலிவர் குலிவர் குலிவர்னு சந்தோஷமா கத்துறா. நம்ம ஹீரோவோட சேர்ந்து இப்ப நம்ம ஹீரோயினும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட செம்ம ஜாலியா இருக்கா. லில்லிபுட் மக்கள் எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம். அவங்க வெற்றியை நினைச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அந்த குட்டி ஃப்ரெண்ட் ஹொரேஷியோவும் எட்வர்ட் ரோபோட்குள்ள போயிட்டு தைரியமா அந்த கரண்ட் ஷாக் வயரை பிச்சு போட்டிருப்பார்ல. ஸோ இப்போ அதுக்காக அரசரும் நீ ரொம்ப நல்லா சண்டை போட்ட, என் பொண்ணை நீ கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு முழு சம்மதம்னு சொல்றாரு. ஸோ இப்போ இளவரசி ஹொரேஷியோ 2 பேரோட காதலும் ஒன்னா சேர்ந்துடுது. இப்படி ஒரு சந்தோஷமான தருணத்துல அந்த கமாண்டர் எட்வர்ட் இப்போ உள்ள வந்து இளவரசி கழுத்துல கத்திய வச்சுட்டு நிக்கிறான். நான் இளவரசியை கடத்திட்டேன்னு சொல்லிட்டே அவளை பிடிச்சி வச்சுட்டு நிக்கிறான். ஆனா நம்ம இளவரசி இப்ப அவளும் அங்க நடந்த எல்லா சண்டையும் பார்த்த அப்புறம் அவளுக்கு ஒரு புது தைரியம் வந்திருக்கு. இளவரசி எட்வர்டை தள்ளி விட்டு அவன் மூஞ்சிலேயே குத்திடுறா. அவனும் ஒரு குத்திலேயே மயங்கி கீழே விழுந்துடுறான். இங்க நம்ம ஹீரோயின் டார்சி நம்ம ஹீரோ 2 பேரும் கிஸ் பண்ணி ஒன்னா சேர்ந்துடுறாங்க. ஆனா அந்த 2 நாட்டோட அரசர்களும் மறுபடியும் நாங்க உங்களை சும்மா விட மாட்டோம், போர் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் இது எப்படியாவது நிறுத்தியே ஆகணும்னு இப்போ அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் முன்னாடியும் போய் நின்றுட்டு எதுக்கு தேவையில்லாம சண்டை போடுறீங்க, போர்னால ஒரு யூஸும் இல்லைன்னு பயங்கரமா டான்ஸ் ஆடி காட்டுறாரு. ஒரு ராக் மியூசிக் மாதிரியே செம்மையா பாட்டு பாடிட்டே இருக்க கொஞ்ச நாள சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க, சண்டை போட்டு உங்க வாழ்க்கையை அழிச்சிடாதீங்கன்னு பாட்டிலேயே எல்லாருக்கும் புரிய வைக்கிறாரு. அந்த 2 நாட்டோட அரசர்களும் மக்கள் எல்லாரும் நம்ம ஹீரோவோட இந்த பாட்டு அப்புறம் அவர் சொல்ல வர கருத்தை கேட்டு அவங்களுக்கும் பயங்கர சந்தோஷம், டான்ஸ் ஆடிட்டே பாடுறாங்க. பெல்ட்டிலாம் அடிச்சு நம்ம ஹீரோ செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் ஒரு பக்கம் அவளும் நம்ம ஹீரோ சாங்கோட வைப்ல செம்மையா ஆடிட்டு இருக்கா. எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டாங்க. 2 நாடும் இப்ப சமாதானம் ஆகிடுச்சு. நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் இப்ப எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அந்த அழகான குட்டி உலகம் லில்லிபுட்டை விட்டு இப்ப மறுபடியும் அவங்க நாட்டுக்கே திரும்பி போறாங்க. அந்த சுழல் காத்து ஒரு பக்கம் சுத்திட்டே இருக்கு. இவங்க 2 பேரும் சுழல்ல மாட்டி இப்ப மறுபடியும் இவங்க சொந்த ஊர் மேன்ஹட்டனுக்கு திரும்பி வந்துட்டாங்க. லில்லிபுட் நாட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்களோட இந்த புது அனுபவத்தை நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இப்போ ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. குலிவர் டார்சியோட லவ் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஹாப்பியா ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவங்க லைஃபை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது. நாம நம்ம வாழ்க்கையில கூட நிறைய வாட்டி லில்லிபுட் மாதிரி ஒரு சின்ன உலகத்துல மாட்டிக்கிறோம். பட் நம்பிக்கையோட தைரியமா போராடினா நாமளும் குலிவர் மாதிரி பெருசா சாதிக்கலான்னு ஒரு சூப்பரான கருத்தை இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. குலிவரோட இந்த அழகான அட்வென்ச்சரஸ் பயணம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே என்னோட வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ.